பிஜேபி லீடர்ஸு வாழ்த்து தெரிவிக்கலைன்னு சொன்னாங்களா, இல்லை அவர் வாழ்த்தே தெரிவிக்கலைன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? அது ஒத்துக்கிறீங்க. அதனால் அவர் எதனால் செய்யலைன்னு தெரில. செய்யாது தவறு தான், இது பெரும்பான்மை சமுதாயத்தை காயப்படுத்துகின்ற விஷயம்தான்னு சொல்கிற உரிமை பிஜேபிக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். அவங்க யாராவது அவங்க குழந்தைய இருமொழி கொள்கைன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்களா? நீ படிக்க வைக்கலைன்னா நான் கேட்குறேன், உன் வீட்டுக்கு மும்மொழி, தமிழ்நாட்டுக்கு இருமொழியா? என்ன ஹிப்போக்ரஸி, என்ன போலித்தனம், என்ன அயோக்கியத்தனம்னே கேட்குறேன் நான். அதனால் இந்த திராவிடியன் ஸ்டாக்கு, இந்த திமுகவை ஆதரிக்கிற யாராக இருந்தாலும், அது லெட் இட் பி எனிபடி ஹூ சப்போர்ட்ஸ் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா, தங்கள் குழந்தை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறத நாளைக்கு காலையில் டிசியை வாங்கி அதுகளை சமச்சீர் கல்விக்கூடத்தில் சேர்க்கணும். உங்கள் குழந்தை மும்மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும். ஆனால் என் ஏழை விவசாயி தொழிலாளி தமிழன் தன் குழந்தைய படிக்க வைக்க முடியாதா? இந்த வேடதாரிகளை தோலுரித்து காட்டாமல் பாரதிய ஜனதா கட்சி விடாது. அது யாராக இருக்கட்டும், இருமொழின்னு பேசுகிறவங்க குழந்தை பூரா எந்த ஸ்கூலில் படிக்குதுன்னு அவங்க வீட்டு வாசலில் போர்டு எழுதி வைப்போம், எந்த தலைவராக இருக்கட்டும். இல்லை, அதான் சொல்கிறேன்னா, ஆதரிக்கிறாருன்னா இதை சொல்லுவாரா? அவர் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இருமொழி பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும், சிபிஎஸ்சியில் படிக்கப்படாது, 3ஆம் மொழி படிக்கப்படாது, ஹிந்தியை கண்ணால் கூட எழுத்த பார்க்கப்படாது சொல்லுவாரா? சொல்லலைன்னா இஸ் இட் நாட் ஹிப்போக்ரட்டிக்கல்? நீங்கள் சொல்லுங்கள், அவர் சொல்ல வேண்டாம் எனக்கு. அதான் சொல்கிறேன், எங்கே வேணா இருக்கட்டும். நீங்கள் சமச்சீர் கல்வி கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பாடத்திட்டத்தை ஏற்றுக்காதவர் என்னை பொறுத்தவரை ஹிப்போக்ரட், அவ்வளோதான். கரப்ட் ஆகிடும்னா எனக்கு அர்த்தம் புரியலை. தமிழகத்திலேயே, ஏன் நான் இந்தியாவிலேயே சொல்லுவேன், மிக மோசமான ஜாதிய கட்சி விசிகா தான். நீங்கள் அதுலேயும் நீங்கள் அவர் தலித் மக்கள் எல்லாருக்கும், பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாருக்கும் தலைவரா? இல்லவே இல்லை. அதாவது திருமாவளவனுடைய இந்த கோரிக்கை நியாயமானது, சரியானது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னு சொன்னால், நாங்கள் எப்போவுமே வெறுமனே பேசுகிறவர்கள் இல்லை, செயல்படுத்துபவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு வாதம் என்ன வைக்கப்படுது, இந்த திராவிடியன் ஸ்டாக்னால் கூட்டணி அரசாங்கம் ஸ்டேபிளாக இருக்காதுன்னு. ஆனால் சென்டர்லேயே 99லேருந்து 2004 வரை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி 5 வருஷம் இருந்து நிரூபித்து காட்டியிருக்கோம். அதே மாதிரி 2014 மற்றும் 19 எங்களுக்கு பெரும்பான்மை இருந்த காலகட்டத்திலும் நாங்கள் கூட்டணி இருந்த அனைத்து கட்சிகளோடும் அதிகாரத்தை பகிர்ந்து இருக்கிறோம், ஆகவே செஞ்சு காட்டியிருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தா நியாயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கூட்டணியில் யார் யார் படமெல்லாம் போஸ்டரில் ஒட்டி ஓட்டுக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் அவங்க கூட்டணி தலைவர்களாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் மந்திரி சபையில் சேர்க்கணும்னு கோரிக்கை வந்தால் அது நியாயமானது. நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறதுனால அதை ஆதரிக்கிறேன் நான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.